தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேரும் எதுக்கு சந்திச்சுக்கிட்டோம்? நான் எதுக்கு உங்க ஆட்டோல டிராவல் பண்ணணும்? எனக்கு சத்தியமா புரியவே இல்லைங்க. அதனால உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். என்னங்க பண்றது? வெறும் ஆட்டோல டிராவல் பண்ணதால மட்டும் வாழ்க்கை ஃபுல்லா 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ண முடியாதுல்ல. ஏங்க தயவு செஞ்சு அழாதீங்க. ஏங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க எந்த தப்பு பண்ணலங்க. விடுங்க ப்ளீஸ். நீங்க எதையும் நினைச்சு கஷ்டப்படாதீங்க. உங்க வீட்டுல தேட போறாங்க. முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ரோட்ல நின்று பேசாதீங்க. நீங்க ஒரு பெரிய இடத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆட்டோக்காரங்கிட்ட ரோட்ல பேசிக்கிட்டு இருக்கிறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா உங்களை தாங்க தப்பா நினைப்பாங்க. உங்க நல்லதுக்காக தாங்க சொல்றேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் சொல்றது கொஞ்சம். இங்க பாருங்க, நான் சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இல்லனா நான் கிளம்புறேங்க. ஏய் பாலு, டேய் மச்சான், டேய் டேய் மச்சான், டேய் டேய் ஐயோ, அந்த பொண்ணு வேற போறாளே. ஓபன் ஒன்று வேற ஆளை காணோம். என்னன்னு போய் பார்த்துட்டு வா. இத பாக்குறீங்க ஷாலினி. அக்கா, என்னாச்சு? ஆனந்தி கிட்ட பேசுனியா? மாப்பிள்ள வந்திருக்கிற விஷயத்த சொன்னியா? ஆனந்தி கால எடுக்கலக்கா. அவ கட் பண்ணி கட் பண்றாளா? அப்படி பண்ண மாட்டாளே. ஏன் கட் பண்றா? தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்பா போல, அதான் கட் பண்ணி விடுறா. என்ன முக்கியமான விஷயம்? போனை கூட எடுக்காம தானே போன் எடு. இரு நான் பண்றேன். ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல மாப்ள, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது ஸ்டடீஸ் சம்பந்தமா பேசிட்டு இருப்பாங்க, அதான் போன் எடுக்காம இருந்திருப்பாங்க. விடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆனந்திக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா? சிங்கிளா இருக்கும்போது இருக்கிற க்ளோஸ்னஸ் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வராதுல்ல. அதோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாரையும் மிஸ் பண்ணுவாங்கல்ல. அதான் அவங்க இந்த சமயத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேய் அண்ணா வந்துட்டாரா?